வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 40. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மின் ஏ மேக்ஸ் ஏ அப்படின்ற அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் பற்றி. நம்ம ஏற்கனவே மினிமம் மேக்ஸிமம் அப்படின்ற அந்த ரெண்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் மின் ஏ மேக்ஸ் ஏ அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் எந்த இடத்துல ஆக்சுவலாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் ஏற்கனவே மின் மேக்ஸ் அப்படின்ற அந்த ஃபார்முலாவை ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் மின் ஏ மேக்ஸ் ஏ அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் ஏன் தேவை, எப்போ தேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சில டைம் சில டேட்டா செட்டில் பார்த்திங்கன்னா நம்பர்ஸை தவிர பிளாங்க் செல்ஸும் இருக்கும். சில டைம் லாஜிக்கல் வேல்யூஸ் ட்ரூ ஃபால்ஸ் இந்த மாதிரி லாஜிக்கல் வேல்யூஸும் நம்மளால் பார்க்க முடியும். சில டைமில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் வேல்யூஸும் இருக்கும். இப்போ நான் மினிமம் கேல்குலேட் பண்ணும் போதோ இல்லை மேக்ஸிமம் கேல்குலேட் பண்ணும் போதோ இது எல்லாமே எனக்கு கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த பிளாங்க்கு, இந்த டெக்ஸ்ட்டு, இதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது, நான் சும்மா போட்டு வைக்கல என்னோடய டேட்டாவில் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல தான் மின் ஏவும் மேக்ஸ் ஏவோட நாலேஜ் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம எக்ஸலுக்குள்ளே போயிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு அந்த கிளாரிட்டியை கொடுத்துட்றேன். அந்த இடத்துல இருந்து நீங்கள் உங்கள் டேட்டா செட்டில் இந்த மின் ஏவை மேக்ஸ் ஏவை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மற்ற வியூவர்ஸ்க்கும் அதை ஹெல்ப் பண்ணலாம். சரி, எக்ஸலுக்குள்ளே போகலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்காக நம்ம எடுத்துக்க போகிற எக்ஸல் ஃபைல் இதுதான். ரொம்ப சிம்பிள் டேட்டா. 3 சேல்ஸ் பர்சனோட 4 மாதத்துக்கான சேல்ஸ் வேல்யூ வச்சுருக்கோம். ஆஸ் அ மேனேஜர் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன்னா அவனோட லோவஸ்ட்டு சேல் என்ன, ஹையஸ்ட்டு சேல் என்ன. சில செல்ஸை எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கிற சேல்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அவன் சேல்ஸே பண்ணலை அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் 0 தான் கன்சிடர் பண்ணணும். இப்போது நான் மினிமம் சேல்ஸை கேல்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் நார்மல் மின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். மின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது என்ன டெஃபினிஷன் வருதுன்னு கவனிச்சிங்கன்னா, ரிட்டர்ன்ஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் அ செட் ஆஃப் வேல்யூஸ், இக்னோர்ஸ் த லாஜிக்கல் வேல்யூ அண்ட் டெக்ஸ்ட். ஸோ லாஜிக்கல் வேல்யூ சொல்லும் போது ட்ரூ அண்ட் ஃபால்ஸு, டெக்ஸ்ட்டையும் இக்னோர் பண்ணிடும்னு சொல்லுது. ஸோ நம்ம செலக்ட் பண்ண போகிற ஏரியாவில் டெக்ஸ்ட் இருந்தாலோ ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்ற அந்த லாஜிக்கல் வேல்யூஸ் இருந்தாலோ அதை கன்சிடர் பண்ணாது அப்படின்னு சொல்லுது. நம்பர்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மின் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ணியிருக்கு, நம்பர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கொடுத்துருக்கு. அதே தான் மேக்ஸ் ஃபங்க்ஷனும் பண்ண போகுது. மேக்ஸ் ஃபங்க்ஷனும் நம்பர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அதை கொடுத்துருது. பட் இந்த கேஸில் நமக்கு வந்திருக்கிறது லாஜிக்கலாக ரைட்னாலும் பட் இந்த வேல்யூ தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா ஆலிஸ் மார்ச் மாதத்தில் சேலே பண்ணல, பாபும் சேல்ஸ் எதுவும் பண்ணல, சார்லி ஏப்ரலில் பண்ணல. ஐடியலி 3 பேருக்குமே மினிமம் சேல்ஸ் 0 தான் வந்திருக்கணும். பட் நம்ம மினிமம் ஃபங்க்ஷன், நார்மல் மினிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதால அந்த நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அவனோட மினிமம் சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இதுன்னு காட்டுது. அது அப்சல்யூட்லி ராங். அப்போ மின் ஏ நமக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலா கட் பண்ணிட்டு ஷிஃப்ட் பண்ணிடுறேன். இப்போ மின் ஏ அப்படின்ற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபார்முலாவோட டெஃபினேஷன் என்னென்னு பார்த்துடலாம். ரிட்டர்ன்ஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ இன் எ செட் ஆஃப் வேல்யூஸ், டஸ் நாட் இக்னோர் லாஜிக்கல் வேல்யூஸ் அண்ட் டெக்ஸ்ட். எது மினிமம் ஃபங்க்ஷன் இக்னோர் பண்ணிச்சோ அது மின் ஏவும் மேக்ஸ் ஏவும் இக்னோர் பண்ணாதுன்னு சொல்லுது, கன்சிடர் பண்ணுன்னு சொல்லுது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மின் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இந்த 4 செல்லையும் செலக்ட் பண்ணுறோம், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். நம்மளோட மினிமம் சேல்ஸ் கரெக்டாக வந்திருக்கு 0ன்னு, அதுதான் நம்ம எதிர்பார்த்தது. இப்போது அதே மாதிரி மேக்ஸ் ஏ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட மேக்ஸிமம் எவ்வளோ வரணும் அப்படின்றது அதுவும் காட்டுது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படின்னா பாபுக்கும் சார்லிக்கும் மினிமம் 0 வரணும், மேக்ஸிமம் என்னமோ அது மேக்ஸிமம் வரணும். பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. இப்போ தான் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆலிஸ்க்கும் சார்லிக்கும் பிரச்சனையும் இல்லை, பாபுக்கு மட்டும்தான் பிரச்சனை. பாப் ஆக்சுவலாக ஃபெப்ரவரியில் சேல்ஸே பண்ணல. அந்த செல்லு எம்டியாக இருக்குது. எம்டியாக இருந்ததுன்னா மின் ஏ அதை இக்னோர் பண்ணிடும், கன்சிடர் பண்ணாது. ஸோ மினிமம் ஃபார்முலாவும் சரி, மினிமம் ஏ ஃபார்முலாவும் சரி, மேக்ஸ் ஃபார்முலாவும் சரி, மேக்ஸ் ஏ ஃபார்முலாவும் சரி, எதை கன்சிடரே பண்ணாதுன்னா பிளாங்கை கன்சிடரே பண்ணாது. ஸோ அப்படின்னா பிளாங்க் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு என்ட்ரி இந்த மாதிரி இப்போ நான் போட்டுட்டேன்னா மின் ஏ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும். ஸோ மின் ஏ அண்ட் மேக்ஸ் ஏ பார்க்கும்போது மின் ஏ மேக்ஸ் ஏ ஓரளவுக்கு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம் என் கேஸில். ஏன்னா
என்ட்ரி இருந்ததுன்னா அது டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு எனக்கு கரெக்டான மினிமம் வேல்யூ கொடுத்துருது. பட் மினிமம் நான் யூஸ் பண்ண முடியாது. மினிமம் நான் யூஸ் பண்ணணுன்னா அந்த நம்பர்ஸ் இல்லாத ஏரியாஸ் எல்லாத்தையும் நான் ஜீரோஸாக ரீப்ளேஸ் பண்ண அப்புறம் தான் மினிமம் யூஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் பெருசாக இம்பேக்ட் நமக்கு இல்லை, அதனால் ஒரு சேஞ்சும் கிடையாது. மேக்ஸ் யூஸ் பண்ணாலும் ஒன்று தான், மேக்ஸே யூஸ் பண்ணாலும் ஒன்று தான். பட் மினிமமில் தான் இது பெரிய கிரிட்டிக்கலான பார்ட்டு. சரி, அப்போது ஐடியலாக இந்த லாஜிக்கல் வேல்யூ வரும்போதும் டெக்ஸ்ட் வரும்போதும் மினிமம் ஏ மேக்ஸிமம் ஏ இந்த 2 ஃபங்க்ஷனும் அந்த லாஜிக்கல் வேல்யூவையும் டெக்ஸ்ட்டையும் பிளாங்கையும் எப்படி ட்ரீட் பண்ணுதுன்னு பார்க்கணும். சப்போஸ் உங்களோட டேட்டா செட்டில் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தைகள் வேல்யூஸாக வருது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறீங்க, மல்டிபிள் ஸ்டேஜஸ் செக் பண்ணுறீங்க, ட்ரூ ஃபால்ஸ் தான் செல்ஸில் இருக்குது, அதை வச்சு நீங்கள் மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற கேஸில் வந்து அப்படின்னா ஃபால்ஸ் இருந்ததுன்னா மின் ஏவும் சரி மேக்ஸ் ஏவும் சரி அதை ஜீரோவாக தான் ட்ரீட் பண்ணும். ட்ரூ இருந்ததுன்னா மின் ஏவும் சரி மேக்ஸ் ஏவும் சரி அதை ஒன்னாக ட்ரீட் பண்ணும். ட்ரூ ஃபால்ஸ் லாஜிக்கல் வேல்யூ தவிர மற்ற எந்த டெக்ஸ்ட் வந்தாலும் அதை ஜீரோவாக தான் கன்சிடர் பண்ணும். அதனால தான் இந்த இடத்துல நமக்கு ஜீரோ வந்தது. பட் பிளாங்காக இருந்ததுன்னா மின் ஏவும் சரி மேக்ஸ் ஏவும் சரி என்ன பண்ணிடும், சிம்பிளி இக்னோர் பண்ணிடும், அதை கன்சிடரே பண்ணாது. ஸோ இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். மின் ஏ மேக்ஸ் ஏ எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அது எப்படி வந்து நம்மளோட வேல்யூஸை ட்ரீட் பண்ணுது, எந்த வேல்யூவை இக்னோர் பண்ணுது அப்படின்றதையும் காமிச்சிட்டேன். நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்க, இது எந்த அளவுக்கு பெரிய வேல்யூ அடிஷன் கொடுக்குதுன்னு சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.